வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். விண்ணமைத்து மண்ணமைத்து விரிவறிவால் நிலவமைத்து எண்ணில்லா உயிர் படைத்து எந்நேரமும் காக்கின்ற மன்னருக்கெல்லாம் மாமன்னன் மாபெரிய வல்லாளன் முன்னான இறைவனுக்கே மொழிகின்ற புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா. சொர்க்க முகத்தில் முஹம்மதை பதித்து சொர்க்கமும் கொஞ்சம் சொக்கிப்போனது உங்களிடம்தான். கற்பாரையே ரசிக்க வைத்த ஹாத்தமுன் நபியே, உங்கள் மூச்சுப்பட்ட பிறகே இவ்வையகத்திற்கு பேச்சே பிறந்தது. நீர் செய்தியாய் வந்த நாயகர் அல்ல, ஒரு ஜோதியாய் உதித்த சிராஜும் முனீர். உங்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவளாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏக இறைவன் அல்லாஹ்வின் பேரருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளாசிகளும் இறை அருளாளர்களின் இனிய துஆக்களும் இந்த மகத்தான மஜ்லிஸை நிறைந்து சூழட்டுமாக. ஆமீன். அகிலமெங்கும் அறிவை பறைசாற்றும் அத்தாயி கல்வி குழுமத்தின் பட்டமளிப்பு விழா, வனிதையர் சமூகம் வாகனரி இஸ்லாம் மார்க்கத்தின் ராஜபாட்டையில் வார்த்தெடுக்கப்பட்ட பண்பாட்டு பட்டறைதான் அத்தாயி கல்வி குழுமம். நீலவானில் மின்னி ஜொலிக்கும் வண்ண நிலாவோ ஒன்றுதான். ஆனால் இந்த பூமியில் அத்தாயி என்னும் முல்லை மலர் சோலையில் பேரொளி பாய்ச்சும் பொன்னிலாக்கள் பெண்ணிலாக்கள் ஏராளம். அந்த கவின்மிகு காரிகைகள் காணும் பட்டமளிப்பு விழா இது. ஆம், ஆனந்த பெருவிழா. இறையருள் பொழியும் இந்த எழில்மிகு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் சுப்ரீம் ஃபவுண்டர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் அத்தாயி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அல்லாமா அல் ஹாஃபில் அஷேக் ஆலா உஸ்தாத் ஏஎம் முஹம்மது நிசார் ஃபாசில் ஜமாலி அவர்களே, ஒப்பிலான் அத்தாய் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் தகுதிமிக்க தலைவர் அல்ஹாஜ் காதர் அலி மஹபி அவர்களே, இந்த சீரிய அவையினை அலங்கரிக்க வந்திருக்கும் அத்தாயி முதல்வர்களே, உலமா பெருமக்களே, ஒப்பிலான் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களே, உங்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நிகழ்வின் கதாநாயகிகளாய் ஆலிமாக்களின் கண்ணியமிகு பெற்றோர்களே, உறவினர்களே, ஒப்பிலான் மற்றும் பிற ஊர் பொதுமக்களே, இன்னும் வருங்கால அத்தாயி கல்வி குழுமத்தின் வருங்கால முத்துக்களே, உங்கள் யாவரையும் முகமலர வரவேற்கிறேன். அஹ்லன் மர்ஹபன் வசஹலா. ஒரு குழந்தை முதலில் அறிமுகமாவது தன் தாயாரிடம்தான். அந்த குழந்தைக்கு அவள் பாலூட்டுவதுடன் இறையச்சத்தையும் நல்லொழுக்கத்தையும் சேர்த்தே ஊட்டுகிறாள். அப்படிப்பட்ட தாயாகிய பெண் மார்க்க கல்வியுடையவளாக இருக்கும் பொழுது அவளுடைய பிள்ளையும் மார்க்க கல்வியை கற்று ஒரு சமூகமே தீனுடைய சமூகமாக மாறுகிறது. வரலாற்று அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வரலாற்றிலுமே பெண்ணை தவிர்த்து பெண்ணை விட்டுவிட்டு எந்த ஒரு வரலாற்று சம்பவங்களையும் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிமார்களை பற்றி சொல்லும்போது கூட அவர்களை சார்ந்த பெண்மணிகளை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். உதாரணமாக ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களுடைய தாய் ஹன்னா அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஷுஐப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்களுடைய 2 பெண் மக்களை குறித்து, அவர்களுடைய நல்லொழுக்கங்களை குறித்து, அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா பெண் மக்களுக்கு அவ்வளவு ஒரு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறான். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கப்பட்டால், முறையான தீன் கொடுக்கப்பட்டால், ஆண்களை காட்டிலும் அந்த கல்வி விரைவாக ஒரு சமூகத்தை சென்றடைகிறது.
ஒரு பெண்ணுக்கு முறையான கல்வி கொடுக்கப்படும் பொழுது அந்த கல்வி அவளை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சென்றடைகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய முயற்சியில்தான் நம்முடைய அத்தாயி கல்வி குழுமம் களமிறங்கியிருக்கிறது. நம்முடைய அத்தாயி கல்வி குழுமம் பெண்களுக்காக 2014 உத்தமபாளையத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்ததாக அவ்வாறே விரிவடைந்து சென்னை, கடையநல்லூர், பாபநாசம் என்று பாண்டிச்சேரி என்று எல்லா இடங்களிலும் விரிவடைந்து அடுத்ததாக நம்முடைய ஒப்பற்ற ஒப்பிலானிலும் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் சீரும் சிறப்புமாக நடந்து இன்று அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 17 ஆலிமாக்கள் இன்று சனது வாங்க இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் ஏராளம். அந்த பெண்ணை சூழ்ந்திருக்கக்கூடிய சமூகமும் நெருக்கடிகளும், அதை தாண்டி ஒரு பெண் ஆலிமாக்களாக உருவாகி அவள் பட்டம் வாங்குகிறது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். அல்லாஹு தாலா சொல்லுவான், அவன் நாடியவர்களுக்கு மாத்திரமே இந்த இல்மை தேர்ந்தெடுத்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்படி நம்முடைய மாணவிகளை இங்கு சனது பெறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 17 மாணவிகளை அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்தை கொண்டு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். நம்முடைய அத்தாயி கல்வி குழுமம் ஒப்பிலானில் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய கடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் நினைவு கூறினோம் என்றால் அல்லாஹு அக்பர். நம்முடைய மாணவிகள் 3 வருடமும் எந்த நேரத்தையும் வீணாக கழிக்காமல், ஒரு நிமிடத்தை கூட வீணாக செலவழிக்காமல் முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவழித்திருக்கிறார்கள், தீனுடைய பாதையில் செலவழித்திருக்கிறார்கள், ஹிஜாபோடு செலவழித்திருக்கிறார்கள், குர்ஆனோடு செலவழித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே ஒரு அடியானிடம் 5 விதமான கேள்விகளை கேட்பானாம். அதில் ஒரு கேள்வி, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதாக. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய மாணவிகள் அத்தாயி கல்வி குழுமத்தில் இருந்து வெளியேறக்கூடிய, பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளும் தங்களுடைய நேரத்தை தீனுடைய பாதையில் செலவழித்திருக்கிறார்கள். காலையில் தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து குர்ஆன் வகுப்பு ஆன்லைன் வழியாக குர்ஆனை மனனம் செய்து இரவு வரை அவர்கள் எந்த ஒரு வீண் பேச்சும் அல்லாமல் முழுக்க இறை நினைவோடு, அல்லாஹ்வினுடைய நினைவோடு தங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புனிதமிகு புர்தா ஷரீஃபை ஓதுதல், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பொதுமக்களுக்காக பெண்களுக்கான தஸ்பீஹ் தொழுகைகளை நடத்துதல், மார்க்க பயான் நிகழ்ச்சிகளை நடத்துதல், ஒவ்வொரு மாதமும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் உணவு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கபரு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மரணம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று பொதுமக்களுக்கு தான் கற்ற கல்வியை தன்னோடு நில்லாமல் எல்லா மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் தான் கற்ற கல்வியை அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் எத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கல்வி குழுமம், அத்தாயி கல்வி குழுமம் அதற்கு மிகப்பெரிய ஏற்பாடு செய்து நம்முடைய இத்தனை மாணவிகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால். இந்த கல்வி குழுமம் நம்முடைய ஒப்பிலானில் ஆரம்பிக்கப்படுவதற்கு மிக உறுதுணையாக இருந்த நம்முடைய ஒப்பிலான் அத்தாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் தலைவர் அல்ஹாஜ் காதர் அலி மஹபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இந்த ஊரில் ஆரம்பிக்கப்பட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒப்பிலான் ஊர் ஜமாத்தினர்களுடைய ஒத்துழைப்போடு நடப்பதற்கு ஏதுவாக இருந்த ஒப்பிலான் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் அத்தாயி கல்வி குழுமத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. அல்லாஹு தாலா இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு அது நடப்பதற்கு யார் யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்குவானாக என்று துஆ செய்தவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.